ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். சஷ்டி செகண்ட் டே வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்றுக்கு வந்து கோவிலுக்கெலாம் போகவே முடியல. காலையில் போக முடியலன்றதுனால ஈவினிங் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா காப்பு கட்டிட்டு ஒவ்வொரு நாளுக்குமே வந்து நம்ம கோவிலுக்கு போகலாம். இங்கே கிட்டத்தில் தான் இருக்குது, போக முடியல. நேற்று மழை அதிகமாக இருந்தது. அதனால் ஈவினிங் டைம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு வந்து ஒரு விதமான பயத்தோடு தான் இருந்தேன். நம்மளால் இந்த வந்து விரதம் இருக்க முடியுமான்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்டே பழகிட்டோம். சடனாக வந்து நம்ம ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னும் போது நம்ம மனசு எவ்வளோ தான் தைரியமாக இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடவே இருந்தேன். எதனா ஞாபகம் இல்லாமல் நார்மலாக இப்படி போகும்போது வரும்போது ஏதாச்சும் ஒன்று வாயில் போட்டுட்டு வந்துடுவேன். நம்ம ஏதாச்சும் ஞாபகம் இல்லாமல் சாப்பிட்ற போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வேறு இருந்தது. ரோஷன்கிட்ட மித்திக்கிட்டையுமே வந்து சொல்லிவிட்டு, அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், என்னை கத்த வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நார்மலாக இருக்கிற பயத்தை விட அதிகமான பயம் வந்து என் பசங்களை பார்த்துக்கிறது தான். அவங்க கூட கத்திக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நானே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வந்து அவங்க கூட நம்ம கத்த முடியாது, அவங்க எப்படியாச்சும் இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம், ரொம்ப எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும், ரொம்ப டயர்டாகிடும்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே இருந்துட்டு அவங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சொல்லும் போதே நான் ஒரு வித பயத்தோடு தான் சொன்னேன். ஏன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்ற சந்தேகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வாரம் நம்ம வந்து இருக்கிறது பெரிய விஷயம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று உடம்பு முடியலன்னா அவங்க தான் பார்க்கணும். என்னை விட அவங்க தான் இன்னும் பயத்தோடு இருக்காங்க. உன்னால் 3 வேளையுமே வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னேன், நமக்காக தான் இருக்கோம், அதனால் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு வந்து மிளகு விரதம் இருந்தேன். இன்றைக்கி வந்து பால்பழ விரதம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து விபூதியில் பண்ணேன், இன்றைக்கி வந்து சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். 2 அபிஷேகமே சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றினேன், இன்றைக்கி 2 விளக்கு ஏற்றிருக்கேன். பார்த்தீங்களா, 7 நாளுக்குமே 7 விளக்கு ஏற்றுறோம்னா அதே மாதிரி தான் அந்த அபிஷேகமே வந்து 7 நாளுக்குமே 7 அபிஷேகம் ஒவ்வொன்றா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாஸ்டிங் இருப்பாங்க. நான் இப்படி தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்டிங் இருக்கும்போது கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கும்போது வந்து எல்லா வேலையுமே பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அந்த வகையில் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ வேலை பாரு, மற்றது எல்லாமே நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க.